ஜொஹூர் கடற்பாலத்தை தாண்டி சிங்கப்பூருக்கு பயணிகளை ஏற்றி செல்லும் பேருந்து ஓட்டுநர்கள் நேற்று காலையில் நடத்திய வேலை நிறுத்த போராட்டம் சுல்தான் இஸ்கண்டர் கட்டடத்தில் இடையூறுகளை ஏற்படுத்தியது. உள்ளூர் பேருந்து நிறுவனத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டதையும் அது காலை 6:30 மணிக்கு நடந்ததையும் அரசாங்க பணிகள், போக்குவரத்து, உள்கட்டமைப்பு தொடர்பு குழு தலைவர் முகமது ஃபஸ்லி முகமது சாலே உறுதிப்படுத்தினார். பேருந்து ஓட்டுநர்கள் பயணிகளை சிங்கப்பூருக்குள் கொண்டு செல்ல மறுத்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காலை 8 மணிக்குள் வேலை நிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்பட்டது. போராட்டத்தின் போது பயணிகள் தொடர்ந்து சிங்கப்பூருக்குள் தங்கள் பயணத்தை தொடர நாங்கள் மற்ற பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்தோம் என்று ஃபஸ்லி கூறினார். இருப்பினும் சில பயணிகள் நடந்தே ஜொஹூர் கடற்பாலத்தை தாண்டி செல்லும் முடிவெடுத்ததாக அவர் சொன்னார். நடந்து சென்றவர்கள், போராட்டத்தில் கலந்து கொண்ட பேருந்து ஓட்டுநர்கள் ஆகியோரின் எண்ணிக்கை குறித்து சரியாக தெரியவில்லை. சில ஓட்டுநர்களுடன் சம்பள கணக்கு பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட தவறான புரிதலால் இடையூறு எழுந்ததாக எல்லை தாண்டிய பேருந்து நிறுவனமான காஸ்வே லிங்க் தெரிவித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.